அம்மா வாங்க ஜூஸ் வாங்க. ஜூஸ் அம்மா ஜூஸு, கரும்பு ஜூஸு, ஐஸ போட்டு ஐஸ் போடாம. தம்பி ஒரு கரும்பு ஜூஸ் கொடுப்பா. சாமியாரே ஒரு ஜூஸ் 20 ரூபா கேட்டுக்கோங்க. நல்ல காசு இருந்தா வாங்க, இல்லைன்னா போங்க. என்ன தம்பி இப்படி சொல்ற? ஐயாக்கு ஒரு ஜூஸ ஓசியா கொடுக்க மாட்டியா? எத்தனை பேருக்கு யோகத்தை சொல்றேன்ப்பா தம்பி. வருங்காலம், நடந்த காலம், போகும் காலம், நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் தானப்பா சொல்றேன். உன் முகத்தை பார்த்தே சொல்றேன்ப்பா, நீ நல்லா இருப்பப்பா. அதுக்காக தானே ஐயா உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்றேன். நானும் உங்களை மாதிரி ஒருத்தரை பார்த்து கைய காமிச்சேன். அந்த படுபாவி பையன் எப்பா நீ ஆகான்ட்டு இருப்ப, நீ ஓஹோன்ட்டு இருப்ப, எப்பா நீ பெரிய வண்டியா வாங்குவ அப்படின்னு சொன்னான். என்னமோ அவன் சொன்னது உண்மை ஆச்சுதான். பெரிய வண்டியா வாங்கி தள்ளிக்கிட்டே அலையிற ரோடா. எப்படியும் அவன் சொன்னது நடந்துச்சுட்டப்பா. வண்டி வாங்குவேன்னு சொன்னான், வண்டி வாங்கிட்டலப்பா. சாமியாரே காலையிலேயே என் வாயை கிளப்பாதீங்க. நான் உங்களை எந்த குறையும் சொல்லல. தாராளமா யாருக்கு போய் கைய பார்க்கணுமோ பாருங்க. ஓசியா என்னால தர முடியாது. நானே தன்னால கடன்ல கிடக்கேன். அந்த சாமியார் சொன்னாரு நீ என்ன பலருக்கு கடன் கொடுப்பாய் என்றாரு. நான் என்னன்னா இங்க கடனா வாங்கி வாங்கி தன்னால தலையை காமிக்க முடியாம இருக்கேன். சரிப்பா கவலைப்படாதுப்பா. சரி நீ ஜூஸ் ஒண்ணு கொடுக்க வேண்டாம், கைய வச்சு காமிய. ஐயா நல்லா இருப்பீங்க ஐயா, கிளம்புங்க ஐயா. சரி போவோம். சொல்ற மாதிரி இல்லப்பா. அப்பா காலங்கத்தால வந்துடுறாங்கப்பா. ஜூஸே ஜூஸே கரும்பு ஜூஸே, போட்டு வேணுமா ஐஸ் போடாம வேணுமா? ஜூஸ் வேணுமா ஜூஸ் வேணுமா, கரும்பு ஜூஸ் வேணுமா? எனக்கு கரும்பு ஜூஸ் வாங்கி தாயே. சரி வா போய் குடிப்போம். அண்ணா 2 கரும்பு ஜூஸ் அண்ணா. தம்பி ஐஸ் போட்டு வேணுமா ஐஸ் போடாம வேணுமா? அண்ணா எனக்கு ஐஸ் போட்டனா. அண்ணா அவளுக்கு ஐஸ் போடாதீங்கண்ணா. அண்ணா நல்ல ஐஸ் போட்டு தாங்கண்ணா. ஐஸ் போடாதங்கற நீ என்ன ஐஸ் போடணும்ங்கற? ஜூஸ் நான் எப்படி நான் குடிப்பேன்? நீ யாருக்கு சொல்றதுக்கு? குடுக்க போறவே நானு. நான் சொன்னபடி தானே ஜூஸ் போடணும். நீ ஐஸ் போட கூடாதுங்கற? ஐஸ் போட்டு குடிச்சா உனக்கு தொண்டை கட்டிடும். தொண்டை கட்டிட்டா காய்ச்சல் வந்துரும். காய்ச்சல் வந்தா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போணும். ஏன் நீ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு அலையறது? அடப்பாவி, ஒரு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்காக நீ என்ன ஐஸ் போட்டு ஜூஸ் குடிக்க வேண்டாம்யா? ஐஸ்லயே ஜூஸ் போடுங்க நான் பாப்போம். பாரு நீ ஓவரா பண்ற. அவனு ஓவராலாம் பண்ணல, உண்மையதான் சொல்றேன். ஜூஸ் போடவானா? ஜூஸ் வேணாம் ஒண்ணு வேண்டாம், நீங்களே வெச்சுக்கோங்க உங்க ஜூஸ். ஜூஸ் கூட வாங்கி தர வக்கில்ல. உன் கூட என்னத்த ரிலேஷன் வேணும்? பிரேக் அப். தம்பி சண்டை பொண்ணு கொஞ்சம் அந்த தள்ளி அங்க போய் சண்டை போட்டீங்களா? போங்க. எவன் மூச்சுலதான் முழிச்சனும். காலையில இருந்து ஒரு போகி கிடையாது. வந்துட்டானுங்க காலங்கத்தால சண்டை போடுறது. இனிமே மூஞ்சிலே முழிச்சாத நீ. போ உன்னை மாதிரி 10 பேர் கிடைப்பாங்க எனக்கு. பாக்கறேன் எத்தனை 10 பேர் உனக்கு கிடைக்கறாங்க. இதுங்கெல்லாம் கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்தி ஜூஸே ஜூஸே கரும்பு ஜூஸே வாங்க ஐயா வாங்கிக்கோங்க. டாடி டாடி அந்த கரும்பு ஜூஸ் இருக்கு டாடி, எனக்கு ஜூஸ் வாங்கி தாங்க டாடி ப்ளீஸ் டாடி. என்னங்க வாங்குங்க ஜூஸ் வாங்கி குடிப்போம். பஸ்ஸுக்கு போறதுக்கு டிக்கெட்டுக்கு தான் என்கிட்ட காசு இருக்கு, இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லையே. ஒரு வேலை செய்வோமா, ஒரு ஜூஸ் வாங்கி 3 பேர் ஷேர் பண்ணிக்கிறோமா? ஏன் டாடி ஒரு ஜூஸ் வாங்கி பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி குடிப்போமா டாடி? பீச்சுக்கு வந்தா அவங்க பாப்கார்ன் வாங்கி தருவாங்க, பலூன் வாங்கி தருவாங்க, பபிள்ஸ் வாங்கி தருவாங்க. நீங்க என்னன்னா ஒத்த கரும்பு ஜூஸ் வாங்கி தரக்கு எல்லாரும் ஷேர் பண்ணி குடியும். சரி வா வாங்கி தரேன். அங்கிள் அங்கிள் ஒரு கரும்பு ஜூஸ் அங்கிள், நல்லா ஐஸ் போட்டு தாங்க அங்கிள். பாப்பா கரும்பு ஜூஸா பாப்பா? அப்புறம் என்னையா கரும்பு ஜூஸ் கடையில கரும்பு ஜூஸ் கேட்காம வேற என்ன ஜூஸ் கேட்பாங்க? அண்ணா கன்ஃபார்ம் பண்ணேன்னா ஏங்கண்ணா கோவப்பட்டுக்கிறீங்க? இந்த நன்னாரி ஜூஸ் எல்லாம் வேற வச்சிருக்கேன்ல அதனால கேட்டேன். அங்கிள் ஒரு கரும்பு ஜூஸ் தாங்க அங்கிள். தம்பி இந்த கரும்பு எப்ப வாங்கின கரும்பு? ஏங்கண்ணா இல்ல காஞ்சு போன கருவாடு மாதிரி இருக்கே. கருவாட்டுல இருந்து ஜூஸ் எடுக்க முடியாதுண்ணா, கரும்புல இருந்து தான் ஜூஸ் எடுக்க முடியும். இல்ல உன் கரும்பை பார்த்தா அதுல இருந்து ஜூஸ் வரும்னே தெரியலையே. ஜூஸ் வருங்கிறதுனாலதான் நான் இங்க வச்சிருக்கேங்கண்ணா. நீ ஏதோ ஒரு கதையை சொல்றப்பா. இந்த கரும்பு பார்த்து எவனாச்சும் கேன பையன் சொல்வானா இதுல இருந்து ஜூஸ் வரும்னு? எனக்கு அவர் தான் சொல்றாருலங்க. ஆனா ஒரு ஜூஸ் போடுங்க, நான் ரொம்ப தாகமா இருக்கு. இருப்பா ஃபர்ஸ்ட் அந்த கரும்பு கொண்டாப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. எத்தனையோ பேர் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போறாங்கண்ணா. ஒருத்தர் கூட இந்த கரும்பை கூட நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ ஜூஸ் போடுன்னு சொன்னதே இல்லையா? புதுசா இருக்கேண்ணா. இப்ப நான் என்ன பண்ணாலும் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுவேன்ப்பா. டாடி இப்ப ஜூஸ் வாங்க விட போறீங்களா இல்லையா? தம்பி கொஞ்சம் கரும்பு காமிப்பா. அண்ணா பேசாம வேற எங்கேயாச்சும் போய் குடிச்சுக்கோங்க அண்ணா, அதான் பெஸ்ட். ஏன்ப்பா கோவப்படுற? உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அந்த கரும்பு காமிக்க சொன்னா நீ குறைஞ்சு போயிருவியா? ஜூஸை வாங்கி குடிக்கிறவங்க நாங்க, ஆனா எங்களுக்கு கரும்பு காமிக்க மாட்டீங்களா? அண்ணா வாயை கிளறாதீங்கண்ணா, கிளம்புங்கண்ணா. டாடி நீங்க இருக்கீங்களா டாடி? வரியா இல்லையா?
இன்னும் வேற ஸ்பெஷலா கூப்பிடுவா வா. ஒரு ஜூஸ் வாங்கி தரது என்ன பாடுபடுத்துறீங்க நீங்க? நீங்களும் வேண்டாம், உங்க ஜூஸ் வேண்டாம், வாங்க வீட்டை பாத்துப்போம். நல்லதுக்கு காலமே கிடையாதுப்பா. வந்துட்டானுங்க. அதுமா பார்த்து ஜூஸை குடிப்பானுங்களாம். எங்கந்தாப்பா இன்னைக்கு வர்றாங்க? எனக்கு போய் தொலையட்டும். மூட் அவுட் ஆக்கிட்டானுங்க. என்னங்க கரும்பு ஜூஸ் வாங்கி தாங்கங்க. கரும்பு ஜூஸ் எல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லம்மா, ரொம்ப சூடுமா. ஏங்க இது வரைக்கும் நான் கேட்டது எதையாச்சும் வாங்கி கொடுத்துருக்கீங்களே, எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்லிடுறீங்க. சுத்த அது சுத்தங்கிறீங்கப்பா. சரி வா, கேட்டு தொலைச்சிட்டல, வாங்கி தரேன். தம்பி கரும்பு ஜூஸ் இருக்காப்பா? ஐயா வாங்க ஐயா. எத்தனை டம்ளர்யா? தம்பி ஒரு டம்ளர் தம்பி. ஐயா ஐஸ் போட்டா போடாமையா? என்னங்க எனக்கும் வேணுங்க. உங்களுக்கு தனியா வாங்க, எனக்கு தனியா வாங்குங்க. 2 டம்ளர் போடுப்பா. இல்லப்பா நாங்க ஒரு டம்ளர்ல பாதி பாதி குடிப்போம்ப்பா. அப்பதான் அன்பு கூடும்பா. அன்பு கூட வேண்டாம், ஒண்ணு கூட வேண்டாம். உங்க அன்பை வருஷ கணக்குல பாத்துட்டு தான் வரேன். இவங்க குடிக்க போறாங்களோ என்னமோ தெரியலையே. ஐயா போட்டுட்டுமா ஐயா? இஞ்சி போட்டு போடவா ஐயா? தம்பி ஒரே ஒரு டம்ளர் நல்ல ஸ்ட்ராங்கா ஐஸ் போடாம நல்ல தக்கன்னு போட்டு தாப்பா. தம்பி 2 போட்டு தர்றேன்னா போட்டு கொடு, அப்படி இல்லைன்னா எனக்கு ஜூஸே வேண்டாம். என்னம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இல்லங்க எனக்கு தனியா வாங்கி கொடுத்தீங்கன்னா வாங்கி கொடுங்க, இல்லாட்டி வேண்டாம் எனக்கு. ஏமா எவ்வளவு பாசமா வாங்கி தர, நல்ல பாசம். உங்க பாசத்தை நான் பாத்துட்டாலும். கோவிந்தா கோவிந்தா, இன்னைக்கு ஜூஸ் குடிச்ச மாதிரி தான். ஒரு ஜூஸ் வாங்கி தரக்கு உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. பாதி தரேங்கிறீங்க. குடிக்கணும்னா குடி, இல்லாட்டி வா வீட்டை பாத்துப்போம். தெரியும் எனக்கு, எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படிதான் பிளான் பண்ணுவீங்க. எதையும் கேட்டா வாங்கி கொடுத்துட கூடாது, அதான் உங்க பாலிசியே. நல்ல புருஷன் வந்து வச்சிருக்காப்ல. போ எப்படினாலும் பஸ் ஸ்டாப்ல போய் எனக்காக தானே காத்திருக்கணும், நான் தானே காசு வச்சிருக்கேன். இன்னைக்கு உண்மையாவே ரொம்ப நல்ல நாள் தான்ப்பா எனக்கு. காலை ஒருத்தர் கூட வாங்கலப்பா. வந்தாங்க, சண்டையை போட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தானுங்க. சரி நம்மளாச்சும் ஒரு டம்ளர் போட்டு குடிச்சுக்கிடுவோம். டீ மெஷினுக்கு வச்சுக்கிடும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.